மஞ்சா வர்மக்கலை தற்காப்பு பள்ளியின் 22ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்படும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் வர்மக்கலை பிராத்தியாரா பயிற்சி வகுப்புகள் கடந்த நவம்பர் 10ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கோவில்பட்டியில் வைத்து நடைபெற்றது. பயிற்சியினை இந்திய திரைப்படம் முதல் பாகம் ஆர் ராஜேந்திரன் தலைமை ஆசானிடம் பயிற்சி பெற்ற பாலமுருகன் மற்றும் பாலகுருசாமி ஆகியோர் பயிற்சி அளித்தார்கள். பயிற்சியின் நிறைவு விழாவின் பொழுது சிறப்பு விருந்தினராக உயர்திரு கடம்பூர் சி ராஜு அவர்கள் முன்னாள் அமைச்சர் தலைமையிலும் இந்தியன் திரைப்படம் முதல் பாகம் ஆர் ராஜேந்திரன் தலைமை ஆசான் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. யோகாவை விட ரொம்ப எளிமையானது. வர்மக்கல்லில் எண்ணற்ற பயிற்சிகள் இருக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள நரம்பியல் சார்ந்ததான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணம். இது சரியாக சப்ரேஷன் போகும்போது எல்லா நோய்களும் இல்லாமல் இளமையாக வாழலாம். நீங்கள் இவ்வளோ நாள் பயிற்சி எடுத்தாங்கல்ல, இதே மாதிரி நானே அவர் இருப்பிடத்தை தேடி மதுரைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ கொஞ்சம் இந்த அளவுக்கு என்னுடைய பணியை செய்வதற்கு ஆரோக்கியமாக இருக்குதுன்னா மஞ்சா வர்மா கிடைக்கிற ஒரு காரணம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 வணக்கம். 1 2 3 4 5 1 2 3 வர்மகுந்தூர் செய். விரைவில் மஞ்சா வர்மக்கலை தற்காப்பு பள்ளி மூலமாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் வர்ம பிராத்தியாரா பயிற்சி மதுரையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், என் பேர் செண்பகமூர்த்தி. இந்த மாஞ்சா வர்மக்கலை பயிற்சியில் சர்க்கரை நோய்க்கு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 2 வாரம் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு வாரம் பயிற்சி எடுத்ததில் சுகர் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கும்போது 190 இருந்துச்சு. மாத்திரை போடலை. 2வது செக் பண்ணதுக்கப்புறம் 1 வாரம் பயிற்சி முடிஞ்சுது. இப்போ செக் பண்ணி பார்த்ததில் 170 இருக்குது. உடம்பும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. மேற்கொண்டு என்னென்னா மற்ற சிந்தனைகள் இஷ்டானரி சிந்தனைகள், அனாவசியமான சிந்தனைகள் வரல. உடம்பு நல்லா இருக்குது. சாப்பாடும் கண்ட்ரோலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க சாப்பாடு முறைகள்னு சொல்லியிருந்தாங்க, அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சுகருக்கு மாத்திரை 5 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். டெய்லி 2 வேளை போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1 வேளையாக இருக்குது. உணவு முறை நார்மலாக எப்போதும் எடுக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வித்தியாசம் தெரியுது, பயிற்சி இடத்துல வித்தியாசம் தெரியுது, நல்லா இருக்குது. அது யூரின் போகும்போது டைமிங் எடுக்கும். சில நேரம் சில பேருக்கு அதிகமாக போகும். யூரின் வெளியே வரைக்கும் சில நேரம் டைம் ஆகும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. யூரின் நார்மலாக போகுது. அந்த கடைசி சொட்டு சொட்டாக விழுகிறதெல்லாம் இல்லை. இப்போ கரெக்டாக நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதுக்கு குருஜிக்கும் அண்ணன் பாலமுருகனுக்கு தான் நன்றி தெரிவிக்கிறோம். வணக்கம், என் பேர் சுப்பிரமணி. மாஞ்சா வர்மக்கலைக்கு நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சுகர் ஒரு 1.5 வருஷமாக இருக்குது.
1.5 வருஷமான சுகர் வந்து எனக்கு 150 இருந்தது. இப்போ இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் எதுவும் மாத்திரை எடுக்கலை, கஷாயம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பயிற்சி பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. சாப்பாடு வந்து இவங்க ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்தாங்க, அதை பார்த்து நானும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வரகரிசி, குதிரைவால் அரிசி, கோதுமை இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். ரைஸ் மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். ஆனால் சுகர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு இப்போ வந்து கம்மியாக இருக்குது, நார்மலாக இருக்குது. உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. இந்திய வந்து உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், காலையில் எழுந்தோடனே ஏன் எந்திக்கிறோம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ எந்திரிச்ச உடனே ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்குது. இந்த பயிற்சி அவ்வளவு எஃபெக்டாக இருக்குது. பயிற்சி நல்லா இருக்குது. மறுநாள் செய்கிறதுக்கும் ஒரு எந்திரிச்சு வர்ற அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எந்திக்கவே முடியாது, ஏன் எந்திக்கிறோம் எதுக்கு என்னன்னு ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளைகளை கூட கூப்பிட்டு போகிறது கூட அந்த ஒரு தெம்பு இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து அதை விட நல்ல இப்போ ஒரு தைரியம் தெம்பு கிடச்சிருச்சு. மாஸ்டருக்கு, நம்ம பெரிய மாஸ்டருக்கு நன்றி. அதுபோது சொல்லி கொடுத்த மாஸ்டர் வந்து எல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ரிலாக்ஸாக ஒரு பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி மற்றவங்களும் இதே மாதிரி வந்து பயன்பெறணும், அதுதான் என்னோட விருப்பம். வரணும். வணக்கம். வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து 14 நாள் இந்த மாஞ்சா வர்மக்கலை, சர்க்கரை நோய் மாஞ்சா வர்மக்கலைக்கு வந்துட்டுருக்கேன். வந்து குருவுக்கு வணக்கம், அதை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பாலமுருகனுக்கும் வணக்கம், நன்றி. வந்து காலையில் 14 நாள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து காலையில் எந்திக்கிறது லேட்டாக தான் எந்திப்பேன். இங்கே 6 மணிக்கு ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடம்பும் நல்லா இருக்குது, அதுமாதிரி பயிற்சி எளிமையாக இருக்குது. சுகர் லெவலும் 140 இருந்து இப்போ 126 இருக்குது. உணவு வந்து நான் கடை சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதுலேயே எனக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்குது. பயிற்சி வந்து எளிமையாகவும் இருக்குது, நல்லபடியாகவும் இருக்குது. இவங்க அந்த கஷாயம் கொடுக்காங்க காலையில் வந்ததுலேருந்து, அதுவும் நான் உடம்புக்கு நல்ல தேவையானதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து என்னென்னா, இவ்வளோ உடம்பு அதிகமாக இருக்க போய் இப்போ வந்து எல்லோரும் என்ன மெலிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பு லேசாகவும் இருக்குது. மற்றபடி எல்லோரும் வந்து இந்த பயிற்சியில் வந்து பயன்பெறுங்க. நன்றி.